வெல்கம் டு ஆல். நான் உங்கள் மிஸ்டர் டீச்சர். இப்போ நம்ம ஒரு எளிய அறிவியல் சோதனை செய்ய போகிறோம். வெப்பத்தினால் தண்ணீரின் மட்டம் உயரும் அப்படிங்கிற அந்த எளிய அறிவியல் சோதனை. இதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும், என்னென்ன தேவையான பொருள்கள் என்னென்ன அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். மெழுகுவர்த்தி, கொஞ்சம் நீர், ஒரு பாட்டில் தண்ணீர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சிறிய ஒரு பாத்திரம், அந்த பாத்திரத்தை எடுத்துக்கணும். அதாவது வண்ணம், மை, அதாவது நமக்கு என்ன அப்படின்னு சொன்னால், அந்த நீரில் வந்து நீரினுடைய மட்டம் மேலே எழும்புறத தெரியறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த நீரில் வந்து ஒரு சிறிய வண்ணத்தை வந்து நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போ வந்து நம்ம சோதனையை ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்லேயே நான் சொல்கிற மாதிரி தேவையான பொருள்கள் என்னென்னு மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். கண்ணாடி டம்ளர், தீப்பெட்டி, பிளாஸ்டிக் தட்டு, நீர், மெழுகுவர்த்தி, இங்கு, இவ்வளவும் நமக்கு தேவை. இதை வச்சு தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம இந்த சோதனை செய்ய போகிறோம். முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், இந்த மெழுகுவர்த்தியை எடுத்துக்கிட்டு, இந்த மெழுகுவர்த்தியை என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இந்த தட்டில் நம்ம எடுத்துக்கிட்ட இந்த தட்டில் என்ன செய்யணும்னு சொன்னால், சென்டரில் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா நிறுத்தணும். நிறுத்தி வச்சுருந்தா தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு அந்த சோதனை என்ன செய்ய முடியும்னு சொன்னால் சரியாக செய்ய முடியும். இப்போ முதல்ல தீப்பெட்டியின் மூலமாக நம்ம சிறு குழந்தைங்க வந்து இந்த சோதனைகள் செய்யும் பொழுது, ஏன்னா நெருப்பு பயன்படுத்துறதுனால பக்கத்தில் யாரையாவது உதவிக்கு நம்மளுடைய பேரண்ட்ஸோ இல்லைன்னு சொன்னால் நம்ம சகோதரர்களையோ பக்கத்தில் வச்சுட்டு தான் இந்த சோதனைகள்லாம் செய்யணும். நெருப்பு, மின்சாரம் போன்ற எந்த வகையான பிற பொருள்களை நம்ம பயன்படுத்தும் போது கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய ஆசிரியர் அல்லது நம்முடைய பெற்றோர்களை வந்து அருகில் வச்சுக்கிறது மிக நல்லது. இப்போ நான் நெருப்பு பயன்படுத்துறதுனால தான் நான் இந்த இதை சொல்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம மெழுகுவர்த்தி பச்சை வச்சுட்டேன் இல்லையா? நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த தட்டில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால், அதை நிறுத்துகிறோம் இல்லையா? நிறுத்துறதுக்காக அதனுடைய முதல்ல மெழுகுவர்த்தியை நம்ம லேசாக உருக்கி அதை வந்து அதில் பேஸ்ட் பண்ணிக்கிறோம். ரைட், தெரிஞ்சுட்டா கரெக்டாக இப்படி நிறுத்திக்கிறோம். இப்போ நம்ம இன்னொரு பாட்டில், நம்ம ஏதாவது பிளாஸ்டிக் பாட்டில் இல்லைன்னா டம்ளர் இது நம்ம எடுத்துக்கிறோம். கரெக்டாக அந்த உயரத்தை நம்ம நோட் பண்ணிக்கிறோம். ஏன்னு சொன்னால், இதனுடைய உயரத்தை விட அதிகமாக நம்ம மெழுகுவர்த்தி நம்ம இருக்கக்கூடாது. சிறிய வகையை எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த தட்டில் என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம எடுத்துக்கிட்ட நீரை என்ன செய்கிறோம், ஊற்றுறோம். நல்லா கவனிங்க, ரொம்ப கவனமாக செய்யணும். போதுமான அளவு ஊற்றிக்கணும், ரொம்ப அதிகமாக ஊற்றக்கூடாது. ஏன்னா பாட்டில் வைக்கும்போது அது என்ன செய்யணும்னா கீழே சிந்திரும். தேவையான அளவு மட்டும் நீர் எடுத்துக்கணும். இப்போது நான் சொன்னேன் இல்லையா, மை எடுத்துக்கிறோம். எதுக்காக அப்படின்னு சொன்னால், நம்ம நீர் மட்டம் மேலே இந்த பாட்டில் உயரும் பொழுது என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால், இந்த நீர் மட்டம் மேலே எழும்பும். அப்போ நம்ம நீர் மட்டம் தனியாக தெரிகிறதுக்காக தான் இந்த இங்கை என்ன செய்கிறோன்னா அதில் பயன்படுத்துகிறோம். பாருங்கள், இங்கனுடைய கலரு இப்போ சிறிதாக இந்த கலர் நமக்கு தெரிகிறதுக்காக கலரை கொஞ்சம் நம்ம என்ன பண்ணுறோன்னா கலக்கி விட்டுக்கலாம் இல்லையா? இப்போ என்ன செய்கிறோம்னா, நம்ம எடுத்துக்கிட்ட இந்த பாட்டில் என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த நெருப்பினுடைய இப்போ என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால், மெழுகுவர்த்தியை பற்ற வச்சுருக்கோம். இந்த இடம் வந்து என்ன செய்யணும்னா வெப்பத்தினால் அந்த காற்று என்ன செய்யும், காற்றினுடைய மூலக்கூறுகள் லேசான தன்மையை அடைஞ்சிருக்கும். இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த பாட்டிலை அதனால் தலைகீழாக வைக்கிறோம் மெதுவாக. இப்போது கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், இந்த நெருப்பு அடைஞ்சிரும். அப்படியே பார்த்துட்டே இருங்க. இந்த நீர் மட்டம் அப்படியே மேலே ஏறிக்கிட்டு என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். இந்த நீர் மட்டம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறுது. ஏறி இருக்கா பார்த்தீங்களா? இதனுடைய நீர் மட்டம் இது தான். அதை விட உயரமாக மேலே வந்திருக்கு. அப்போ இது என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டில் வந்து மெழுகுவர்த்தி ஏற்றியோட அதனுடைய சுற்றி இருக்கக்கூடிய அந்த காற்று அணுக்கள் என்ன செய்யும்னா விரிவடைந்து அதனுடைய அடர்த்தி குறைஞ்சிரும். ஃபஸ்ட்டு அது அடர்த்தி குறைஞ்சிரும். இப்போ வந்து என்ன செய்யும்னா, இப்போ கீழே உள்ள காற்றணுக்கள் வந்து மேலே வரும். எந்த இடத்துல அடர்த்தி குறைஞ்சிருக்கோ அந்த இடத்த கீழே இருக்கக்கூடிய காற்றணுக்கள் மேலே எழும்பி அது வரும். அப்படி வரும்போது நம்ம இந்த பாட்டிலை தலைகளை கவிழ்க்கும்போது உள்ளே இருக்கக்கூடிய காற்று என்ன செய்யும் அப்படின்னா குளிர்ச்சி தன்மை அடையும். அப்போ அதில் வந்து ஒரு குறைந்த காற்றழுத்தம் உருவாகும்.
இதை வந்து வளிமண்டல காற்றை போய் சுற்றி இருக்கிற காற்று என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் அது சரி செய்ய முயலும். அது எல்லாம் சேர்ந்து போய் அங்கே உள்ளே போய் சரி செய்ய முடியும். ஆனால் நிரப்ப முடியாது. ஏன்னா அதில் பாட்டில் இருக்கிறதுனால அதை சரி செய்ய முடியாது. அப்போ என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் இதில் டம்ளரில் வெளியே வந்து நம்ம மேலே வச்சுருக்கிற அந்த பாட்டில் வந்து இந்த தண்ணீர் வந்து என்ன செய்யும், ஒரு அழுத்தம் ஏற்படும். இந்த தண்ணிக்குள்ளே அழுத்தம் ஏற்பட்டு மேல் நோக்கி மேலே இந்த தண்ணீர் ஏற்படும். அப்போ உள்ளே இருக்கக்கூடிய அந்த காற்று அழுத்தம் மிக குறைந்த காற்று அழுத்தம் கீழே இருக்கக்கூடிய அந்த அழுத்தத்தை சொன்னால் மேல் நோக்கி இழுக்கும்போது நீர் மேலே வந்து என்ன செய்யுது, மட்டம் அதிகரிக்குது. அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால் வெப்பத்தினால் நீரினுடைய மட்டம் மேலெழும்புகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். மறுபடியும் காரணம் என்ன அப்படிங்கிறத நான் மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன். மெழுகுவர்த்தி ஏற்றியவுடன் அதனை சுற்றி இருக்கக்கூடிய காற்றணுக்கள் விரிவடைந்து அடர்த்தி குறைகிறது. இப்போது கீழ் உள்ள காற்றணுக்கள் மேலே எழும்பும். இப்போது பாட்டில் தலைகளாக கவிழ்க்கும் பொழுது உள்ளே உள்ள காற்று குளிர்ச்சி தன்மை அடைகிறது. குறைந்த காற்றழுத்தம் ஏற்படுகிறது உள்ள. அப்போ என்ன செய்கிறதுனா சுற்றி இருக்கக்கூடிய வளிமண்டல காற்று சரி செய்ய முயலும். அந்த இதை வந்து சரி செய்ய முயலும், ஆனால் நிரப்ப முடியாது. இந்நிலையில் காற்று டம்ளரின் வெளியே உள்ள தண்ணீரின் மேல் ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்துவதால் டம்ளரின் உள்ளே தண்ணீரின் மட்டம் அதிகரிக்கிறது. இதுதான் காரணம். இதே மாதிரியான அடுத்த எளிய அறிவியல் சோதனையில் சந்திப்போம். நன்றி.